exercise 6.4 question number 3. So that 2x square plus 3xy minus 2y square plus 3x plus y plus 1 is equal to 0 represent a pair of perpendicular lines. இங்கே கொடுத்துருக்கூடிய pair of straight lines என்ன சொல்லணும்? Perpendicular lines சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் எழுதிக்கலாம். 2x power 2 plus 3xy minus 2y square plus 3x plus y plus 1 is equal to 0. கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை 1 எடுத்துக்கலாம். pair of straight line உடைய ஜெனரல் ஃபார்ம் இருக்கு. a x power 2 plus 2h xy plus b y square plus 2gx plus 2fy plus c equal to 0. So இது ஈக்குவேஷன் நம்பர் 2. கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் 1 with ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ a is equal to 2. அதாவது x ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது a இனுடைய வேல்யூ 2ன்னு இருக்கு. ஸோ அடுத்து எக்ஸ் ஒய்யை கம்பேர் பண்ணும்போது 2h ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஏன்னா எக்ஸ் ஒய் விட்டோம்னா ரிமைனிங் 2h ஈக்குவல் டு 3. ஸோ அடுத்து ஒய் ஸ்கொயர் விட்டுட்டோம்னா b ஈக்குவல் டு -2. b இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? எக்ஸை கம்பேர் பண்ணும்போது 2g ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். 2g இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே ஒய் கம்பேர் பண்ணுறோம். அப்போ 2f இஸ் ஈக்குவல் டு 1. 2f is equal to 1, constant c equal to 1. So நம்ம என்ன சொல்லணும்? கொடுத்துக்கூடிய pair of straight line perpendicular lines சொல்லணும். So அப்ப என்ன வேணும்? condition வேணும். So condition for a pair of perpendicular lines. So இதுக்கான condition a plus b is equal to 0 ன்னு வரணும். அப்ப ஏன்றது கண்டுபிடிச்சிருக்கோம், பின்றது தெரியும். ஸோ அப்போ a plus b is equal to a இனுடைய வேல்யூ 2, ஸோ பிளஸ் b இனுடைய வேல்யூ -2. அப்போ என்ன வரும்? 2 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 கிடைச்சிரும். 2 - 2 என்ன வரும்? 0. அப்போ a plus b ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய pair of straight line என்னமா இருக்கு? பெர்பெண்டிகுலர்ஸா இருக்கு. இப்போ எழுதிக்கலாம். 2x power 2 plus 3xy minus 2y square plus 3x plus y plus 1 is equal to 0 represents a pair of perpendicular lines. So this is the final answer. Thank you.